ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்க பேர் கிஷோர். இவர் ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கிறாரு. சொந்தமாக ஒரு டாக்ஸி போட்டு அதில் வர வருமானத்தை வச்சு தான் தன்னுடைய ஃபேமிலியை இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தார். அம்மா ரீசண்டாக இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். அப்பாவும் பார்த்தீங்கன்னா கிஷோருக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இறந்துட்டாரு. தனிமையிலே வளர்ந்த நம்ம கிஷோருக்கு ஒரு தங்கச்சி மட்டும்தான் இப்போதைக்கு ஆறுதலாக இருந்துட்டு இருக்காங்க. தங்கச்சியும் இப்போதான் ரீசண்டாக கல்யாணமும் பண்ணி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு கிராண்டா இல்லைன்னா கூட தன்னை லவ் பண்ண பையனுடைய அவன் ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரால் முடிஞ்ச சின்ன சீர்வரிசைகளை செஞ்சு கல்யாணமும் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போதைக்கு டாக்ஸியை தான் இவர் ரொம்பவே தெய்வமாக வணங்குவார். காலையில் ஏந்திரிச்சு நம்மளை கவனிக்கிறாரோ இல்லையோ ஃபஸ்ட்டு டாக்ஸியை தான் கவனிப்பார். அந்த அளவுக்கு தொழிலில் ரொம்ப கண்ணியமாக இருப்பார். எப்பொழுதும் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு டாக்ஸிக்கு ஒரு பூஜை போட்டுட்டு எப்பொழுதுமே அவருடைய சவாரியை நல்ல முறையில் தான் ஆரம்பிப்பார். வழக்கம் போல் என்றைக்கும் எந்த ஒரு நஷ்டமும் இல்லாத ஒரு 20 சவாரி, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் 30 சவாரி கூட கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப நம்ம கிஷோருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லப்பா, நம்ம டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் எனக்கு டாக்ஸினா ரொம்ப உயிர். அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே எனக்கு நஷ்டம் இல்லாமல் கொண்டு போகிற இந்த டாக்ஸிக்கு நான் ரொம்பவே எப்பொழுதும் தேங்க்ஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நம்ம கிஷோர் டாக்ஸி கிட்ட ரொம்பவே நெருக்கமாக ஒரு உயிர் தோழன் மாரி பேசிக்கிட்டு இருப்பார் எப்பொழுதுமே. அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு தான் நம்ம கிஷோருக்கு எந்த ஒரு சவாரியும் கிடைக்கல. இருக்கிற அந்த இடத்துலேருந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சவாரிகள் எதுவும் கிடைக்கலன்னு கொஞ்சம் மனசு விட்டு போயிடாம, கடவுளே இன்னைக்கு எனக்கு எந்த சவாரிகளும் கிடைக்கல, அதுக்கு பதிலாக நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன்? நீனும் எனக்கு சவாரிகள் அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் கூட நான் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். எல்லாமே கஷ்டம்னா மட்டும்தானே கடவுளை தேடுறோம். எனக்கு எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு 4-5 சவாரி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்போ தான் பக்தி பாடல்கள்லாம் கேட்டுட்டு உக்காந்துருக்கிறாரு. அப்போ தான் ஒரு அம்மா என்னை அந்த முக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் விட்டுடுப்பா அப்படிம்பாங்க. உடனே பரவாயில்ல கடவுளே, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டு போய் விட்டுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தங்கச்சி கால் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஃபோனை எடுத்து பேசின பிறகு ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்ஸியை ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அழுதுகிட்டே தன்னுடைய டாக்ஸியில் ஏறிடும். ஏறின பிறகு இந்த பொண்ணு என்னை 2 பேர் தேடிட்டு வராங்க, நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க, நான் இல்லைன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி சீட்டுக்கு அடியில் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மற்றபடி அங்கே இருக்கிற சால்வையை எடுத்து போத்திக்கிட்டு அப்படியே உள்ளுக்கு இருந்துட்டாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 2 பேர் அவசரமாக இங்கிட்ட ஒரு பொண்ணு ஓடியாந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த பொண்ணு சொன்னதுனால நம்ம கிஷோரும் இங்கிட்டலாம் யாரும் வரலங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரும் போன பிறகு கொஞ்சம் தூரம் டாக்ஸியை தள்ளி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எழுப்பி பார்க்குறாரு. ஏந்திரிக்கவே இல்லை. ஐயோ கடவுளே, இது என்னடா இந்த பொண்ணு நம்ம டாக்ஸியில் ஏறி உக்காந்துச்சு, இப்போ என்ன எழுப்புனா எந்திரிக்க மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, நம்மளுக்கு ஏதாச்சும் வில்லங்க வந்துருச்சோ என்னமோ நினச்சிக்கிட்டு எழுப்பி பார்த்தாரு. சுத்தமாக ஏந்திரிக்கலங்கவும் தண்ணி தெளிச்சு எழுப்புறாரு. அப்பதான் அரை மயக்கத்தில் இருந்த அந்த பொண்ணு உடனே பார்த்தீங்கன்னா அவரை எழுப்பி, என்னாச்சு, யாருமா நீனு, எதனால ஏன் டாக்ஸியில் உட்காந்து, எதுக்கு உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிஷோர் கேட்பாரு. உடனே அந்த டாக்ஸியில் உட்காந்துருந்த அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா சர்மிளா. அவங்க பார்த்தீங்கன்னா என்னை 2 பேர் துரத்திட்டு வராங்கண்ணா, என்னை எப்படியாச்சும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, எனக்குன்னு யாருமே கிடையாது, இருந்தவங்களும் என்னை ஒருத்தவங்களுக்கு விற்க பார்த்துட்டாங்க, அந்த இடத்துல
இங்கேருந்து நான் தப்பிச்சு வர இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். என்னை வெளியே விட்டீங்கன்னா என்னை எப்படியும் கண்டிப்பாக கொன்றுவாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. உடனே நம்ம கிஷோர் இந்த பொண்ணு என்னடா இப்படி சொல்லுதுன்னுட்டு அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. சரிம்மா, உனக்கு தெரிஞ்சவங்க வீடு யாராச்சும் இருந்தா சொல்லு, நானே அங்கே கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த சர்மிளா, எனக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாதுண்ணே, நான் பண்ணது லவ் மேரேஜ் பண்ணி ஒருத்தனை நம்பி அவனோட குடும்பம் நடத்தலான்னு சொல்லி வாழணும்னு வந்த என்ன அவன் எப்படியோ ஒரு 2 பசங்கள்கிட்ட என்னை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டான். அங்கேருந்து நான் தப்பிச்சு வரதே எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாரி தான். இப்போதைக்கு உங்கள்கிட்ட அடைக்கலம் வந்திருக்கிறேன். எனக்குன்னு இப்போ எனக்கு கொஞ்சம் ரொம்ப பசிக்குதுன்னா எனக்கு ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவரும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தண்ணின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சர்மிளாவும் நல்லா சாப்பிட்டு முடிச்ச பிறகு, சரிம்மா இப்படி சொன்னா எப்படி, அப்புறம் எங்கேயாச்சும் எங்கே போகணுன்னு சொன்னாதானே நான் உன்னை கொண்டு போய் விட முடியும் அப்படின்னு சொல்லுவார். உடனே சர்மிளா, எனக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, என்னை நீங்கள் விட்டீங்கனாலும் அடுத்த நிமிஷம் நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது. இப்போதைக்கு எனக்கு உங்களை விட்டால் வேற ஆள் கிடையாது, உங்கள் வீட்டுக்கே நான் வந்துடுறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கிஷோரு, எங்கள் வீட்டுக்கு வரியா? ஐயோ இது என்னடா கொடுமை, யாரோ ஒரு பொண்ணு சரி ஏதோ கஷ்டப்படுற பசிக்குதுன்னோ அதனால சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், இது என்னன்னா இப்போ நீ என்னோட வரங்கிறியே, இது என்னமா நியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க கிஷோர். உடனே சர்மிளா, எனக்குன்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது, உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரியாக நான் இருந்துக்கிறேன், நான் இப்போதைக்கு எங்கே போனாலுமே பிச்சை தான் எடுக்கணும்னா, அப்படி இருக்கிறப்ப உங்கள் வீட்டில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கு 3 நேரம் சாப்பாடு மட்டும் போட்டால் போதும், மற்றபடி ஏதோ செலவுக்கு கொடுங்க, இல்லாட்டி வேண்டாம் அதை கூட விட்டுருங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம கிஷோர் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுறது, ஒரு பொண்ணு இப்படி உட்காந்துருக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் யாரும் இல்லை, வெளியே போனால் என்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லுது, எதுக்குடா அந்த பாவம், வேணா இன்னைக்கு ஒரு நாள் தங்க வச்சுட்டு எப்படியாச்சும் பேசி நாளைக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. உடனே நம்ம கிஷோர் சர்மிளாவை கூட்டிக்கிட்டு தன்னுடைய அறைக்கு போகிறாரு. அங்கே போய் பார்க்குறாங்க, அந்த ரூம் ஒரு சின்ன சைஸ் ரூம் மட்டும்தான். கிஷோரை பொறுத்த வரைக்கும் வீட்டை எப்போதுமே நீட்டாக வச்சிருக்க மாட்டார், அவர் போகிற வேலை அப்படி. மற்றபடி வீடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஸ்ட்டும் சகதியுமா அப்படி தான் இருக்கும். அப்போ இருக்கிறப்ப நம்ம சர்மிளா அப்போ தான் வீட்டுக்கு போகிறாங்க. இதுலையா தங்கி இருந்தீங்க, கடவுளே எப்படி தான் இருந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சர்மிளாவும் அந்த வீட்டை உடனே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஷோரும் பார்த்தீங்கன்னா, என்னம்மா வந்த உடனே பரவாயில்லையே, வீட்டை உங்கள் வீடு மாரி உடனே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டு, இதில் எப்படி தங்கி இருக்கிறது நீங்களே சொல்லுங்க, இந்த அளவுக்கு வீடை வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்மிளாவும் அந்த வீட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு ஒரு 2 மணி நேரத்தில் வீட்டை ரொம்பவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோர் அன்னைக்கு நைட்டு சாப்பாடுக்குன்னு சொல்லி கடையில் போய் சாப்பாடும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா சர்மிளாவுடைய வாழ்க்கையை கேட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னோட வாழ்க்கையில் என்னதாம்மா நடந்துச்சு, எதனால நீ இப்படி கிடக்குற, மற்றபடி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சர்மிளா, நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன், எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் நல்லா தான் சந்தோஷமாக போணுச்சு, வேணுங்கிறது எல்லாம் வாங்கி கொடுத்தான், மற்றபடி அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டும் போகலை, தனியாக ஒரு ரூம் எடுத்து அங்கேயே தான் என்னை ஒரு 2-3 மாசமா வச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டான், அங்கேயே குடிச்சிட்டு தான் வரவேன். இப்போ ரெகுலராக வீட்டுக்கு பசங்களையும் கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்தில் நான் இதை தட்டி கேட்க போய் என்னை அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்னை ஷேர் பண்ண முற்பட்டான். உடனே அங்கே இருந்து அவனை நான் அடித்து போட்டுட்டு நான் கிளம்பி வரத்துக்காட்டியும் எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. மீதி 2 பசங்க என்னை துரத்திட்டு வந்தாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வேற
வழி இல்லாமல் உங்கள் டாக்ஸியில் ஏறிட்டேன். எனக்கு நீங்கள் மறுவாழ்வு கொடுத்தீங்க. இல்லாட்டி அவங்க பிளான் போட்டது என்னை சீரழிச்சிட்டு என்னை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற மாரி தான் பிளான் போட்டாங்க. அதை எப்படியே தெரிஞ்சுக்கிட்டு நான் முன்னாடியே கிளம்பிட்டேன். இதனால் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சர்மிளா கேட்பாங்க. உடனே அவர், சரி பரவாயில்லம்மா, எப்படியோ என்னை தெரிய வந்துட்டேன். சரி, நான் உன்னை எப்படியோ வீட்டு வேலைகள் செய்யி, நான் உனக்கு 3 நேரம் சாப்பாடு போட்டுக்கிறேன். மற்றபடி சரி எப்படியோ, ஆனால் நான் தனியாக இருக்கேம்மா. எங்கள் தெருவில் இதை பார்த்தா எல்லாம் தப்பாக பேசுவாங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன்னா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான்னு தப்பாக பேசுவாங்க. இருந்தாலும் எனக்கு கெட்ட பேர். நான் இத்தனை வருஷமாக நல்ல பேர் சேர்த்து வச்சுருந்தேன். அது ஒரு செகண்டில் கெட்ட பேர் ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அப்படியா, சரி பரவாயில்ல, பேசாப்புல என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு உடனே சர்மிளா கேட்டுருவாங்க. கிஷோர் பார்த்தீங்கன்னா, என்னம்மா இப்போதான் பார்த்த பேசினேன், உடனே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களாங்கிற, இப்படி தான் அவன்கிட்டையும் போய் விழுந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாண்ணே, நான் பேசி பழகி புரிஞ்சுக்கல, பிடிச்சிருந்துச்சு, உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன். அவனோட வேலைகளை அவன்கிட்ட காட்டிட்டான். அதனால எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். இப்பயும் உன்னுடைய செலெக்ஷன் எல்லாமே தப்பாக தான் இருக்கு. ஒருத்தனை பற்றி என்ன ஏதுன்னு தெரியாம உடனே உன்னுடைய வாழ்க்கையை ஒருத்தனுக்காக அர்ப்பணிக்கிற பத்தியா, அதுல தான் நீ தப்பு பண்ற அப்படின்னு சொல்லுவாரு. உடனே கிஷோரும், நீ பேசுறது தப்பு, சரி இரு பொறுமையா, உன்னால முடிஞ்ச வீட்டு வேலைகளை செய். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா. அப்பா சின்ன பிள்ளையிலே இறந்துட்டாரு. அம்மா தான் இவ்வளவு நாள் வளர்த்தாங்க. அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இப்போதைக்கு தங்கச்சியும் அவள் லவ் பண்ணுற பையனோட சந்தோஷமாக போன வருஷம் தான் கல்யாணமும் பண்ணி வச்சேன். அப்பப்பைக்கு வருவா. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஊறுகாய், மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த புளி ரசம் எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளறி வச்சுட்டு போயிடுவா. சட்னிகளும் பார்த்தீங்கன்னா அரைச்சி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி வச்சுட்டு போயிடுவா. நான் மாவு மட்டும் வாங்கி கொஞ்சம் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்குவேன். மற்றபடி ட்ராவல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா கடையில் சாப்பிட்டு அன்னைய பொழப்ப ஓட்டிடுவேன். அப்படியே தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்குது. அப்படி இருக்கிறப்ப இப்போ நீ என் வீட்டுக்கு வந்துட்ட. இப்போ எனக்கு இன்னொரு ஆளும் கிடச்சிருச்சு. அப்படி இருக்கிறப்ப தெருக்களில் பார்த்தீங்கன்னா என்னையும் தப்பாக பேசுவாங்க. அதனால தான் உன்னை இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் போகிற வழியை பாருன்னு சொன்னேன் அப்படின்னு கிஷோர் சொல்லுவார். உடனே சர்மிளா, இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய விருப்பம்தான் அப்படின்னு சர்மிளா சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோரும் உடனே சவாரிக்கு தன்னுடைய டாக்ஸி எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்மிளா வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீட்டாக அவருக்கு சமைச்சு அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பாங்க. கிஷோர் வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா வீடே ஒரு கோயில் மாரி மங்களகரமாக இருக்கும். உடனே கிஷோருக்கு, யாராச்சும் ஒரு பொண்ணு வீட்டில் இருந்தாதப்பா வீடு வீடாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஆம்பளைங்க சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் கூட அந்த வீட்டு வேலைகள் செஞ்சுட்டு வீட்டை கவனித்து பார்த்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கிற பொண்ணுங்கள் இருக்கிற மட்டும் வீட்டில் எந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அதை பாராட்டி புகழ்ந்து தள்ளுறதுக்கு பதிலாக அப்படியே அமைதியாக போயிட்டாரு. ஏற்கனவே நம்ம சர்மிளாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே ஒரு கண்ணா இருக்கா. அதுவும் இல்லாமல் இப்படி புகழ்ந்தோம்னா ரொம்பவே ஆசை வந்துருச்சு, நம்மளையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு நினச்சிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிஷோரும் அவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். குளிச்சு கிழிச்சிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சர்மிளா சாப்பாடும் போட்டு பரிமாறி முடிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேரும் வெளியே அவுட்டிங் போகலான்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சர்மிளாவும் நம்ம வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிஷோர் டாக்ஸியில் ஏற்றிட்டு போவாங்க. அப்போ தெருவில் உள்ள மனுஷர்கள் எல்லாமே அவங்கள பார்த்துட்டு, இது யாரா ஒரு புது பொண்ணாக இருக்குது, இந்த பொண்ணு எதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறா, யாரையும் ஒருத்தரை இழுத்துட்டு வந்துட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் 4 பேர் 4 விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கிஷோருக்கும் இவளும் பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர் புரிஞ்சு எல்லா விஷயமும் இவளுக்கும் தெரியும். மற்றபடி நம்ம எங்கே போய் இனிமேல் பொண்ணு தேட போகிறோம், பேசாப்புல நம்ம சர்மிளாவே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு இவருக்கும் தோண ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் இவங்களும் ஒரு கோயிலில் போய் திருமணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிட்டு இவங்களுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் போகுது. அப்போ தான் நம்ம கிஷோரோடைய தங்கச்சி வீட்டுக்கு வராங்க.
இந்த பொண்ணு வீட்டில் இருக்கிற விஷயம் எல்லாமே இவங்களுக்கு லேட்டாக தான் தெரிய வருது. அண்ணே, நான் ஒரு தங்கச்சி இருக்கேன்னு உனக்கு தெரியலல்ல, திடீர்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிற, ஒரு தங்கச்சிக்கு கூட இதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு உனக்கு தெரியல, அந்த அளவுக்கு என்ன நீனு மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே கிஷோர் இல்லை தங்கச்சி, இது எதிர்பாராத விதமாக நடந்த விஷயம், இதெல்லாம் சொல்லணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், பரவாயில்லையா அப்படிம்பாங்க. சரி, ஏதோ நடந்துட்டு போயிடுச்சு, ஃபஸ்ட்டு அண்ணியை என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படிம்பாங்க. உடனே இவங்களும் 2 பேரும் பேசி சிரித்து பழகிட்டு இருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க கிஷோரோட தங்கச்சிக்கும் அவங்கள ரொம்பவே பிடிக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிஷோரோட தங்கச்சி ஒரு 3 மாதம் முழுகாமல் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அப்படி இப்படின்னு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வளைகாப்பு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோருக்கு கொஞ்சம் கடன்களும் வேணும். அப்படி இருக்கிறப்ப இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் நம்ம சர்மிளா தன் கையில் இருந்த பணத்தை கொஞ்சம் கொடுத்து, இதை வச்சு நம்ம உங்களுடைய தங்கச்சிக்கு வளைகாப்பு சீர்களை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உனக்கு ஏது இவ்வளோ காசு, எப்படி உனக்கு இந்த பைசாலாம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்பாரு. உடனே நீங்கள் சம்பாரிச்சு கொடுத்த காசில் தினம் சேவிங்ஸ்ன்னு சொல்லி 500 ரூபான்னு உண்டியலில் போட்டாங்க, இப்போ அது ஒரு அமௌண்ட்டாகவே வந்துருச்சு, எப்படியோ நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் அந்த பைசா உதவும்னு நான் நினச்சேன், அதேமாரி இன்னைக்கு உதவ போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு அவங்களுக்கு வளைகாப்பும் போட்டு முடித்த பிறகு தன்னுடைய தங்கச்சிக்கும் குழந்தை பேர் பிறக்கிறத பார்த்துக்கவும் இப்போ செய்கிறாங்க. ஏன்னா நம்ம கிஷோருடைய மனைவி தான் அதையும் பார்த்துக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க அம்மா இல்லாததுனால கிஷோரோட தங்கச்சிக்கு அம்மா இல்லாத குறையே இல்லாமல் அந்த அளவுக்கு க்ளோஸாக பார்த்துக்கிறாங்க. எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம சர்மிளா ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர வழியில் அந்த ரவுடிங்க பார்த்துருவாங்க. உடனே துரத்திக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. துரத்திக்கிட்டு வீட்டிலையே 2 பேத்துக்கும் சண்டைகள் நடக்க ஆரம்பிக்குது. கிஷோரும் பார்த்துட்டு கிஷோருக்கு அந்த இடத்துல காலும் பண்ணிட்டாங்க. கிஷோரும் வீட்டுக்கு வந்த பிறகு 2 பேத்தையும் அடிச்சு போடுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 2 பேத்தையும் கட்டி ஒரு கம்பத்தில் வச்சு அடிக்கிறாங்க. எதனாலடா இந்த பொண்ணை துரத்திட்டு வரீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, அந்த பொண்ணு தான் விலகி வந்துட்டால, விட்டுடலாம்ல, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்னுடைய ஃப்ரெண்டை அவன் எல்லா சிலிமிஷம் எல்லாமே பண்ணினான் தான், அவனுடைய ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்து போலீஸ்கிட்ட கொடுத்து அவனை போலீஸ்கிட்ட கேஸ் கொடுத்து ஒப்படைச்சிட்டு வந்துட்டா. இப்போ அவன் வெளியே செம்ம கொலை வெறியில் இருக்கான். இவளை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வெளியவும் வந்துட்டான். இன்னும் அவனுக்கு தெரியாது, நாங்கள் போய் சொல்லிடுவோம், இவளை போட்டுட்டு போய் சொல்லலாம் அப்படின்னு தான் நாங்கள் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கிஷோரும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் திருடு நடக்க வந்துட்டாங்க, திருட வந்துட்டானுவ, இவங்களை எப்படியாச்சும் பிடிச்சி ஸ்டேஷனில் போடுங்க, மற்றபடி வீட்டில் இருந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் கேஸை போட்டு மறுபடியும் உள்ளுக்கு தள்ளிடுறாங்க. இதுக்கப்புறம் இவனுவ திரும்பி பார்க்கக்கூடாது, நான் உன்னோட இருக்கேன், எந்த இதுலேயும் நீ கலங்காத, பயப்படாத அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட ஆறுதலாக சொல்லுவாங்க. எப்பொழுதும் அவன் நம்ம மேலே ரொம்பவே காண்டா இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவன் என்னைக்கா இருந்தாலும் நம்மளை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க சர்மிளா. உடனே பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு இவனை எப்படியாச்சும் எதிலாச்சும் ஒரு வழியில் மாட்டி விடணும் அப்படின்னு முடிவு பண்ணி எப்படியோ இதுமாரி பண்ணி போலீஸுக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போதைக்கு சர்மிளாவுக்கும் கிஷோருக்கும் ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. அவங்க வாழ்க்கையும் நல்ல முறையில் இப்போ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ ஏதோ தடங்கள் வந்துட்டாலும் கூட இதுக்கப்புறம் ஒரு நாளும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், யார் தடுத்தாலும் என் உயிர் உங்களை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்மிளா கிஷோர்கிட்ட சொல்லுவாங்க. கிஷோருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். தன்னுடைய மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருப்பாங்க. இதனால் இவங்களுக்கும் மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷம். அப்படி இப்படின்னு ஒரு 10 மாதத்தில் ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்துருது. குழந்தை பிறந்த நிமிஷத்துலேருந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன்னா தனக்குன்னு கொடுத்த கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கையை நான் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டாக்ஸி, என்னுடைய ஃபேமிலி, மற்றபடி இப்போ எனக்குன்னு ஒரு குழந்தை, ரொம்பவே சந்தோஷமாக நம்ம கிஷோருடைய வாழ்க்கை நகர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில்